இப்போ ராகு வந்து ஒரு பாவகத்திலையும் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும்? அது எந்த கிரகமுமே முழு சுப கிரகம்னு இல்லை, முழு கெட்ட கிரகம்னு இல்லை. ராகு பகவான் வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. 11th ஹவுஸ்லலாம் ராகு வந்தால் அள்ளி கொடுக்கும் ப்ராஃபிட். இன்னைக்கு இருக்கிற பெரிய பொலிட்டீஷியன், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ரொம்ப பெரிய உச்சத்தில் இருக்கவங்க பார்த்தா காலசர்ப தோஷம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் டிவைன் தினேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க. நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாக வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து 12 பாவகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ஒரு பாவகத்துலேயும் கிரகங்கள் அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு கிரகமே ஒரு மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும். இப்போ ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ராகுக்கு காரகத்துவம் இருக்குது, ஆனால் ராகுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் கேதுவும். இன்றைக்கி வந்து நம்ம ராகுவை பற்றி பார்க்கலாம் சார். இப்போ ராகு வந்து ஒரு பாவகத்துலேயும் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும்? இப்போ வந்து அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த அனாலிசிஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா? இப்போ 1ஆம் பாவகத்தில் வந்து ராகு இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி 12 பாவகங்களுக்கும் பார்க்கலாம் சார். ஸோ டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆமாம், இது எனக்கும் நடக்குது அப்படிங்கும் பொழுது இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை சொல்யூஷன் நோக்கி அவங்க வருவாங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராகுவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஸோ ஃபஸ்ட்டு ராகுன்றது ஒரு சாயா கிரகம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லலாம், சயின்டிஃபிக்காகவும் சொல்லலாம். ஞான மார்க்கத்தில் இப்போ வேதாத்ரி மகரிஷிலாம் நவகிரக தவம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவார். ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு கனெக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ராகு தான். இன்றைக்கி ஐடி இது எல்லாமே ராகு தான். அதாவது நிறைய பேர் அதாவது எந்த கிரகமுமே முழு சுப கிரகம்னு இல்லை, முழு கெட்ட கிரகம்னு இல்லை. நம்ம வந்து குருவெல்லாம் முழு சுப கிரகம் சொல்லுவோம். ஆனால் நோய் இருக்கும் போது, ஒரு சின்ன கட்டி இருக்கும்போது குரு பகவான் அதை பார்த்து அதை பெருசாக்கிடுவார். அதனால் எந்த கிரகமே ஃபுல் நல்லது ஃபுல் கெட்டது இல்லை. அதே தான் ராகு. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னுவாங்க. ராகு பகவான் வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் ராகு ஒரு இடத்துல உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பாவமாக சொல்லுவோம். 11th ஹவுஸ்லலாம் ராகு வந்தால் அள்ளி கொடுக்கும் ப்ராஃபிட்டு. சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா எல்லா கிரகமுமே நல்ல கிரகம், எல்லாமே நல்ல சாமி தான். என்னென்னா அவங்களோட நம்ம அலைன் ஆகணும். அலைன் ஆகிட்டோன்னா இது பண்ணுவோம். என்னென்னா சிலது வந்து ட்ரிக்கியாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ட்ரிக்கினா கொஞ்சம் அதாவது அதை கிச்சனில் இருக்க நைஃப் மாதிரி காய்கறி வெட்டலாம், தவறிட்டுனா கையை அறுத்துரும். அந்த மாதிரி விஷயங்கள் ராகுல அந்த மாதிரி விஷயம் பார்த்து ஹேண்டில் பண்ண தெரியணும். ஹேண்டில் பண்ணலன்னா ராகுன்றது பிரம்மாண்டமாக நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணால் நல்ல விஷயத்தில் பிரம்மாண்டமாக தூக்கிட்டு போவோம். நான் அதை பேர் சொல்ல, இன்றைக்கி இருக்கிற பெரிய பொலிட்டீஷியன்ஸ், இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ரொம்ப பெரிய உச்சத்தில் இருக்கவங்க பார்த்தா காலசர்ப தோஷம் இல்லை ராகு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை நம்மளாம் அந்த மாதிரி லைஃப்பை பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி உச்சமாக இருப்பாங்க, அதையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா? அதுக்கு வந்து ராகு ஸ்ட்ராங் அந்த சூப்பராக வேலை. இப்போ திடீர் அதிர்ஷ்டம்லாம் சொல்கிறாங்க, அது ராகு தான். லாட்ரி தான் ராகு தான். அதாவது நான் ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன், லாட்ரி அடிக்கிறது நிறைய பேருக்கு ராகு நேரத்தில் வாங்குற லாட்ரி தான் அடிக்கும் பயங்கரமாக, ராகு காலத்தில் வாங்குறது. அதுக்கு தான் எக்கச்சக்க ஃபோன் வந்துச்சு. ஆனால் அப்படி யாருன்னா கேட்கணும்னா ஃபஸ்ட்டு லாட்ரி அடிக்கிற அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. பட் லாட்ரி, திடீர் அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டம், அது எல்லாமே ராகு தான். ஏன்னா இப்போ வந்து நிறைய வழிபாடுகளுமே அந்த ராகு காலத்தில் தான். ராகு காலத்தோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. ராகு காலம் வந்து பிரம்மாண்டம். நீங்கள் வந்து சின்னதாக போடுற எஃபெக்டை பெருசாக்கி காட்டும் ராகு. ஸோ இப்படிப்பட்ட ராகு வந்து ஒரு பாவகத்துலையும் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 1ஆம் பாவகம் யூஸ்வலாக என்ன மாதிரியான காரகத்துவத்தோட இருக்குது? இதில் வந்து ராகு இருந்துச்சுன்னா என்ன பலன்கள்? 1ஆம் பாவம்ன்றது ஹெட் ஆஃபீஸ், நம்ம தலை, நம்ம உயிர், நம்மளுடைய கர்மா, நம்ம மொத்த கேரக்டரை சொல்கிறது எல்லாமே 1ஆம் பாவம் தான். 1ஆம் பாவத்தை வச்சு தான் எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த 1ஆம் பாவகத்திலேயே ராகு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா ஜென்ரலாக இது வந்து நம்ம இதில் சொல்கிறது எல்லாமே பொது பலன். இது வந்து ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்பு வச்சு நிறைய மாறும்.
ஸோ இது அப்படியே எடுத்துக்கூடாது, இது வந்து பொது பலன். ஓகே, ஜென்ரலாக அவங்க வந்து நிறைய ஆசைப்படுவாங்க, பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது அவங்க கையில் எதுவுமே இல்லைன்னா கூட நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன், ஆனால் செஞ்சால் பெருசாக செய்வேன். அந்த பெருசாக செய்யணுன்றதுலாம் வந்து ராகு தான் ஆசை. அவங்கள வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நல்ல விஷயத்தில் அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதில் பெருசாகிடுவாங்க. அவங்க வந்து லைட்டாக கெட்ட பழக்கத்தில் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக 35 வயசுக்கு முன்னாடி. ஜென்ரலாக மாறும் கிரகத்தை பொறுத்து, பட் ஜென்ரலாக 35 வயசுக்கு முன்னாடி கெட்ட பழக்கத்தில் விழுந்தாலும் ரொம்ப உள்ளே போயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே இருக்கார், ஒரு வெளிநாட்டில் இருக்கார், இந்தியன், ஆனால் பார்ன் அண்ட் ப்ராட் அப் வெளிநாடு. அவர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 40 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குடி, எக்கச்சக்க பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப டீப்பாக இருந்தார். 35 வயசுக்கு அப்புறம் இப்போ ஒரு கோவில் கட்டி கோவிலை பார்த்துக்கிறாரு. அவரே கோவில் கட்டி கோவிலை அப்படியே ஸ்பிரிச்சுவல் உள்ளார். இப்போ அவரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை, வீடு வாசல் எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த கோயிலை பெருசாக்கணும், இந்த கோயிலை பெருசாக்கணும், அவ்வளோதான். அந்த அந்த அவர் அந்த சாமியோடைய அனுகிரகம் படவோ அந்த கெட்டதில் நல்லது உள்ளார். ஆனால் குணம் அப்படியே இருக்குது, கெட்டதில் போனாலும் பெருசாக போவார், இப்போ நல்லதில் போனாலும் பெருசாக போவாங்க. அந்த அந்த லக்னத்தில் ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக செய்வாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ குழந்தைங்களோ யாராவது இருக்காங்க, லக்னத்தில் ராகு இருக்காங்க, நிறைய பேர் பயம்படுத்துவாங்க. பயம்படுத்துறதில்ல, அதை வந்து நல்லதாக மாற்றுறது கெட்டதாக மாற்றுறது நம்ம கையில் இருக்குது. அந்த குழந்தைய ஆரம்பத்துலேருந்தே நல்ல விஷயத்துள்ள, அதான் அந்த ஜாதகம் பார்த்து எந்த தொழில் எந்த படிப்பு செட் ஆகுன்றதை பார்த்துட்டு அது உள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பெருசாக வந்துடுவோம். ஓகே, ஸோ இது வந்து 1ஆம் பாவகம். இப்போ வந்து 2ஆம் பாவகம் வந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது அதில் ராகு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்? இப்போ 2ஆம் பாவம்ன்றது என்னது, ஃபேமிலி சொல்லலாம், அதுக்கப்புறம் பணம், இதெல்லாம் சொல்லலாம். இதுலேயும் இவங்களுக்கு எப்படின்னா பணத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா இது நல்ல எல்லா கிரகமும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஸோ ஃபேமிலியில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பணம் நல்லா வரும். ஆனால் அகெயின் அந்த பணத்தை இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா பணம் நிறைய வரும், ஸ்ட்ராங்காக வரும். ஹேண்டில் பண்ணலன்னா ஃபுல்லாகவும் சொதப்போம், பணமும் சொதப்போம், ஃபேமிலியும் சொதப்போம். ஹேண்டில் பண்ணால் ராகுவோட சேர்ந்து அவங்க குடும்பத்தையே மேலே நல்ல உயர்ந்த நிலையை கொண்டு வருவாங்க பெருசாக. அது தப்பாக போயிடுச்சுன்னா ஃபுல்லாக கீழே எடுத்து வந்துடுவாங்க. ஸோ அதனால் இது ஹேண்டில் பண்ண தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட ஜாதக அனாலிசிஸ். ஆமாம், ஜாதக அனாலிசிஸ். இப்போ சொல்யூஷனாக நிறைய இருக்குது. தெய்வ வழிபாடு இருக்குது, கோவில் வழிபாடு இருக்குது, நம்மள வரிசை இன்டர்வியூ இருக்குது, நம்ம சீடு தெரப்பி இருக்குது, கலர் தெரப்பி இருக்குது, மெட்டல் தெரப்பி இருக்குது. நிறைய தெரப்பிஸ்னால் என்ன, நம்ம ஒரு வழிமுறைகளை ஒரு தெரப்பியை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மாறிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ 3ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு உண்டான காரகத்துவம் என்ன இருக்குது, அதில் ராகு இருந்தால் என்ன மாதிரி? இப்போ 3ஆம் பாவம்னா இப்போ கம்யூனிகேஷன் சொல்லலாம். அவங்க பேசுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, ஹை லெவலில் பேசுவாங்க, ஆனால் சீர்ற மாதிரியும் பேசுவாங்க. சில பேர் நீங்கள் பேசும்போதே சில ஆங்கர்ஸ், டிவி நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீர்ற மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்மளால் உட்காந்து பேச முடியாது. அவங்களாம் ராகு செம ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பாயிண்ட்டாக பேசுவாங்க, அறிவாக பேசுவாங்க. ஆனால் என்னென்னா கொத்துற மாதிரி பேசுவாங்க. அதை வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அதான் கரெக்டான இடத்துல நீ பாயிண்ட்டாக ஸ்ட்ராங்காக பேசிட்டின்னா, கண்ட்ரோல்டாக பேசினா பெரிய பேச்சாளராக வந்துடுவேன், லீடராக வந்துடுவேன். ஆனால் ஒருத்தங்களை குத்துற மாதிரி பேசி அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினீங்கன்னா தான் உன்னை அது கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் இருக்கும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஒன்று நல்ல மேலே எடுத்துகிட்டு போய்டும், கம்யூனிகேஷனாலேயே, இல்லை ரொம்ப கீழேயும் எடுத்துகிட்டு போய்டும். எஸ், அது இளைய சகோதரர்கள் அவங்க கூடலாம் ஏதாவது இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து 4ஆம் பாவகம், ஸோ இதில் வந்து ராகு இருக்குன்னா என்ன மாதிரி? இப்போ 4ஆம் பாவம்னா என்ன, இப்போ அம்மாவோட உடல்நிலை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை அம்மாவோட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வர மாதிரி இருக்கலாம், இல்லை அம்மாவோட வழி வர சொத்துக்கள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அகெயின் இதை அப்படியே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டா அம்மா சைட்லேருந்து சொத்து வரும். இப்போ 4ஆம் பாகம்னா வண்டி சொல்லலாம். வண்டியில் பார்த்தா 4ஆம் பாகத்தில் வண்டி இருந்தால் வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். புது வண்டி சார் ரிப்பேர் ஆகிடுச்சு சார்ன்னுவாங்க. அதெல்லாம் இந்த 4ஆம் பாகத்தில் ராகு இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் அவங்களே நம்ம பார்த்துட்டு இந்த வண்டி மேட்ச் ஆகும், இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி கலர், இந்த மாதிரி பிராண்ட் உனக்கு மேட்ச் ஆகுன்றதை பார்த்து வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு லக்ஸூரியாகவும் போயிடும். ஃபாஸ்ட் கார்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், லக்ஸூரியெலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்கன்னா அது நல்லதாகவும் அமையும். ஸோ எல்லா விஷயமுமே இதில் ராகுல வந்து நிறைய பேர் நம்ம ராகு எடுத்தால் கெடுப்பார் கெட்டதையே சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது, யூஸ் பண்ணுறது தான். ராகு மட்டும் இல்லை, ராகு, சூரியன், புதன், நீங்கள் எது எடுத்தாலும் அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். ஸோ அடுத்த வந்து 5ஆம் பாவகம், இதில் ராகு இருந்துச்சுன்னா என்ன மாதிரி? 5ஆம் பாகம். இப்போ 5ஆம் பாகம் பார்த்தா அகைன் ஃபேமிலி,
குழந்தைங்களால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுனா வர வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாமல் அவஸ்தைப்படுறது அதெல்லாமும் இதில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ ப்ராப்பராக இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இது ஆகிய நான் இதே நான் ஒரு அப்ராட் வீட்டில் தான் பார்த்தேன். அவங்க வந்து கீழே ஃபஸ்ட்டு எனக்கு ஜாதகம் கொடுக்க அவங்க குடும்பத்துக்கே ஜாதகம் பார்த்தாங்க. அந்த குடும்பத்துக்கே ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த ராகு தோஷம் இருந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, நல்ல டெவலப்மெண்ட். எனக்கு எப்படா இது எல்லாருக்குமே இது லிட்ரலாக எல்லாருக்குமே இருக்கடா தோஷம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க பெரியவங்க மேலே இருக்காங்க சார், நீங்கள் மேலே வந்து பூஜை ரூமில் உட்காந்து என்ன சொல்லுங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா அவங்களது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி நீட்டுக்கு ஸ்ரீரங்கநாதர் அந்த பாம்பு படுக்கையில் டீ குட்டில் செதுக்கி ரங்கநாதர் அதை படுக்க வச்சு அதை வழிபட்டுட்டு வராங்க குடும்பமே. அது சம பரிகாரம். ராகு இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ரங்கநாதரை பாம்பு படுக்கையில் வச்சு ரங்கநாதரை வச்சு வழிபடுறது ரொம்ப சூப்பர் பரிகாரம். அவங்க வந்து தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வீட்டை அப்படியே காப்பாற்றிக்கிட்டே வருது. அந்த வீட்டை எல்லாருக்குமே ராகுவால் டிஸ்டர்பன்ஸ், ஆனால் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. பிரச்சனை இருக்குது, பட் அதில் காட்டுற அளவுக்கு அந்த வீரியம் பிரச்சனை இல்லை. என்னென்னா தெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து அவங்க புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடுச்சு. அமையாதவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி தெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸோ குழந்தைங்களா டிஸ்டர்பன்ஸோ இல்லை இந்த குலதெய்வத்தால் வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும். அடுத்த வந்து 6ஆம் பாவகம், இதில் வந்து ராகு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்? இதில் வந்து எப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, எதிரிகளை ஈஸியாகவும் சம்பாதிப்பாங்க. எதிரிகளும் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எதிரிகளையும் அவங்க ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. நோய் நொடிகள் ஏதாவது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு வந்தால் பெருசாக இழுத்துட்டு வந்து விடுற மாதிரி இருக்கும். அது அந்த ஜாதகத்துக்கு 6ஆம் பாவம் என்னன்றதை பார்க்கணும். அது எந்த இப்போ சிம்மம் 6ஆம் பாவம்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். இப்போ விருச்சகம் 6ஆம் பாவம்னா ப்ரைவேட் பார்ட்ஸ் இஷ்யூஸ். இப்போ கும்பம் அவங்களுக்கு 6ஆம் பாவம் அமைஞ்சதுன்னா கால் ரிலேட்டட் இஷ்யூஸ். அந்தந்த பாவகம் பொறுத்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சில பேருக்கு வந்து நீண்ட நாளாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை சில பேருக்கு சடனாக வந்தால் பெருசாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ன்றது நமக்கு தெரியும். இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணுன்றத, நோய் வந்த பிறகு எதிரிகள் சண்டை வந்த பிறகும் பரிகாரம் கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுட்டா அந்த பிரச்சனை வராமல் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வந்து 7ஆம் பாவகம், இதில் ராகு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான? 7ஆம் பாவம். இப்போ 7ஆம் பாவம்னா என்ன? திருமணம் மெயினாக. ஸோ இதில் வந்து இப்போ ஸ்பௌஸ் அமைகிறாங்க, இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அமைகிறாங்கன்னா கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து அவங்கள ஹேண்டில் பண்ண தெரியணும். ரொம்ப சந்தோஷம் வரும்ன்றது சொல்ல முடியாது. ஒன்று சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அடிதடி ஆனாலும் பெருசாக அடிபடுது. ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இவங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தோட தான் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா பண வருவாயும் வரும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது சார், இப்போ எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க சார், எனக்கு 7 ராகு இருக்குது சார், வீட்டில் ஒரே பஞ்சாயத்து இருக்குது சார்னா கல்யாணம் ஆகிட்ட பிறகு மாற்ற முடியாது. ஆனால் நம்ம ராகுவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்கோம், அதை பண்ண நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ அடுத்த வந்து 8ஆம் பாவகம், இதில் ராகு வந்து என்ன பலன்? 8 தான் அடுத்தவங்க பணம் வருது. நீங்கள் ராகு பார்த்தீங்கன்னா 8 நீங்கள் வந்து இப்போ அதை சொன்ன ரொம்ப கஷ்டப்படுவோம். திடீர்னு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கொள்ளு தாத்தா நம்ம பேரில் சொத்து எழுதி வச்சுட்டு போவார்ல, அதெல்லாம் 8க்கு தான் நடக்கும். இந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாவது வர பெரும் பணம் அதெல்லாம் 8 நல்லா இருந்தால் இருக்கும். நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட பல லட்சங்கள் மானியம் வாங்கினார் கவர்மெண்ட்டில். என்னடான்னு பார்த்தா மஞ்சப்பை செய்கிற கம்பெனி, பட் ஒரு குரூப் ஆஃப் லேடிஸை ஒருங்கிணைத்து அந்த மகளிர் சுய உதவி குழு மாதிரி வச்சு மஞ்சப்பை செய்கிறாரு. லட்சக்கணக்கில் மானியங்கள் கிடச்சிது கவர்மெண்ட்டுக்கு. 8ஆம் பாவத்துலலாம் ராகு இருந்ததுன்னா அந்த வெளியே இருந்து மற்றவங்ககிட்டேருந்து வர பணம், முக்கியமாக ஸ்பௌஸ் கிட்டேருந்து வர பணம், அது எல்லாமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த வந்து 9ஆம் பாவகம், இதில் ராகு இருந்துச்சுன்னா என்ன பலன்கள்? இப்போ 9ஆம் பாவத்தில் ராகு இருந்ததுன்னா அவங்க அப்பாவோடலாம் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருப்பாங்க. குருமார்கள், நம்ம இப்போ சில பேர் குருமார்கள் சொல்லி தந்த குருவையே ஒரு வழி பண்ணுவாங்க சில பேர், அந்த மாதிரி இருக்கிறது. மேனேஜர்ஸோடலாம் சில பேர் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் 3 மாதத்துல மேனேஜரோட சண்டை போட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் இந்த ராகு தான்.
ஆனால் இதுக்கான வழிபாடுகள் இதுக்கான தெய்வங்களை பிடிக்கும்போது அவங்க மூலியமாகவே ஹெல்ப் வரும். இப்போ குரு இப்போ 9ல் ராகு அப்படின்னா குருமார்களுடைய சண்டை அப்படின்னா, ஆனால் அதுக்கான தெய்வத்தை கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம், அதுக்கான வழிபாடுகள் செஞ்சுட்டோம்னா அந்த குருவாலேயே நல்லதாக நடக்கும். ஓகே. ஸோ அடுத்த வந்து 10ஆம் பாவகம், இதில் ராகு இருந்துச்சுன்னா என்ன? ஸோ 10 தொழில் கர்ம காரியம்னு சொல்ல சில கர்மாஸ் கார்மிக் டிஸ்டர்பன்ஸ் அதுவும் காட்டும் இதில். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி, தொழில் நல்லா வளரும். வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம 7லேயே நீங்கள் கேட்டிருந்தீங்க, 7ல் வந்து கேட்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணுறது, வேறு மதத்தில் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணுறது, இல்லை மேரேஜ் பண்ணி வெளியூர் போகிறது, அந்த அமைப்புகள் வரும். 10லேயும் அதே மாதிரி தான். சில பேர் இப்போ ஐடியில் வேலை செய்கிற எல்லாரும் அமெரிக்கா போகிறதில்ல, ஆனால் நிறைய பேர் ஆன்சைட் போயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ராகு காம்பினேஷன்லாம் வரும்போது ராகு வெளிநாடு கூப்பிட்டு போகிறது ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ராகு நல்லா புஷ் பண்ணும். ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸை நல்ல பெருசாகிறதும் ராகு தான், ஆனால் ஹேண்டில் பண்ணனா கீழே தள்ளுறதும் ராகு தான். ஓகே. ஸோ அடுத்த வந்து 11ஆம் பாவத்தில் ராகு இருந்துச்சுன்னா என்ன பலன்? 11லாம் அதுதான் ஜாக்பாட், அதுதான் ப்ராஃபிட். 10ன்றது பிஸ்னஸ், 11 ப்ராஃபிட். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல பிஸ்னஸ் ஓடுது சார், ஆனால் கையில் காசே நிற்கல சார். இல்லை 10 ஸ்ட்ராங்காக இருக்கும், 11 ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷமாக பார்த்தா தலைமுறையாக ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஒன்று வச்சு, நீங்கள் வந்து சென்னையில் பாரிஸ் கார்னர்லாம் போனீங்கன்னா தம்புச்சட்டி ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கடை வச்சுருப்பாங்க, ஆனால் 4-5 தலைமுறையாக வச்சுருப்பாங்க. சின்ன கடை என்ன வருமானம்னு பார்த்தா நம்ம அன்இமேஜினபிளாக இருக்கும் வருமானம். அதெல்லாம் என்னென்னா ராகு தான். சின்ன கடை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் ப்ராஃபிட் பெருசாக இருக்கும். அது சின்ன கல் பெத்த லாபம், அதெல்லாம் ராகு 11ல் இருந்தால் அது பயங்கரமாக வேலை செய்யும். அடுத்தது வந்து 12 கடைசியாக இந்த பாவகத்தில் ராகு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்? 12ல் வந்து இப்போ 12னா என்ன, சயனம் சொல்லுவோம், தூக்கம் சொல்லுவோம், ப்ளஷர்ஸ் சொல்லுவோம். இது வந்து இந்த தூக்கத்தெல்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும். மெரட்டியல் கல்யாணம் ஆகிட்ட பிறக்கும் இந்த தாம்பத்தியம்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அதுக்கான நம்ம வழிமுறைகள் சொல்லுவோம், இந்த அருகம்பெல் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவோம், அதை பண்ணலாம். நல்ல விஷயம்னா ஃபாரின் லேண்ட் அப்ராடு கொண்டு போகிறதும் 12ல் ராகுலாக இருந்தால் அப்ராடு கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் போனால் டக்குன்னு நல்லா உள்ளே இழுத்துட்டு போயிடும், ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் நல்லா எடுத்துகிட்டு போகும். ஆமாம். ஸோ 12 பாவங்கள்லேயும் ராகு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டில் ராகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வந்து இது முடிவு பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து அவங்களோட ஜாதக அனாலிசிஸ் மூலியமாக என்ன கிரகத்தோட இணைவு இருக்குது, அதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக வந்து காம்பினேஷன் போட்டு பார்த்தா தான் ஒன்றும் கிளாரிட்டி. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.